And hello everyone, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிரெஸ்கிரைப் பண்ணிருக்க The Pleasure of Ignorance யூனிட் 7ல நம்மளுக்கு பிரெஸ்கிரைப் பண்ணிருக்க The Pleasure of Ignorance which was written by Robert Wilson Lynn. இவர் எழுதின இந்த Pleasure of Ignorance அப்படின்ற ப்ரோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Pleasure of Ignorance அப்படின்றது வந்து ஒரு ஹியூமரஸ் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் எஸ்ஸே, ஓகேங்களா? இந்த எஸ்ஸே வந்து ராபர்ட் வில்சன் லின் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இக்னோரன்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரீடமை கொண்டு வரும். இக்னோரன்ஸ் அப்படின்னா என்னன்னா கண்டுக்காம இருக்கிறது, ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பயுமே எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறது மட்டும் ஹாப்பினஸ் கொண்டு வராது. சம்டைம்ஸ் இக்னோரண்டா நம்ம இந்த அப்பாலஜி ஃபார் ஐடலஸ் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான் இதுவும், கொஞ்சம் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அமைதியா மெதுவா நம்ம லைஃபை வந்து நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரி இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சம்திங் அவங்களுக்கு தெரியல, இக்னோரண்டா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அஷேம்டா ஃபீல் பண்றாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமேலாம் தெரிஞ்சிடாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட இக்னோரன்ஸை பார்த்து நம்ம அஷேமா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீப்புள் வந்து அவங்களுடைய செல்ஃப் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா யாருக்குமே எல்லாமே தெரியாது. ஒரு ஆள் வந்து எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னாங்கன்னா அவங்க நடிக்கிறாங்கன்றது உண்மை. ஸோ நம்மளுக்கு தெரியாததை தெரியல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய குத்தம் கிடையாது. அதை நினைச்சு நம்ம வெக்கப்படணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இக்னோரன்ஸ் வந்து ரொம்ப நல்லது, நான் வந்து நாலேஜான பர்சன் அப்படின்னு நடிக்கிறத காட்டிலும் எனக்கு தெரியாதுன்னு உண்மையை ஒத்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கும் போதுதான் நம்ம அதை லேர்ன் பண்ணணும்னு நினைப்போம். அப்ப அந்த லேர்னிங் கியூரியாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப வந்து நல்ல விஷயம். அது வந்து நிறைய விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த எஸ்ஸேயோட டோன் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இருக்கும், விட்டியா இருக்கும், கான்வர்சேஷனலா இருக்கும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எஸ்ஸே எந்த எஸ்ஸே ட்ரெடிஷனை சேர்ந்தது அப்படின்னா, ஃபெமிலியர் எஸ்ஸே அல்லது ஆர்டினரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஹேண்டில் பண்ற எஸ்ஸேஸ் ட்ரெடிஷனை சேர்ந்தது தான் இந்த பிளஷர் ஆஃப் இக்னோரன்ஸ். ஸோ மெயின் மெசேஜ் இந்த எஸ்ஸேவோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இக்னோரன்ஸ் வந்து நேச்சுரல் தான். தெரியாமை, அறியாமை அப்படின்றது நேச்சுரல் தான். இது எல்லாத்துக்குமே காமன் தான். இந்த உலகத்துல யாருக்குமே வந்து எல்லாமேலாம் தெரியாது. ஸோ நம்மளுக்கு இது தெரியல அப்படின்றத நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும், அதை கத்துக்க ட்ரை பண்ணணும். அதுதான் உண்மையான ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஹேண்டில் பண்ணியிருக்க தீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இக்னோரன்ஸ் வெர்சஸ் நாலேஜ், ஹியூமன் நேச்சர், கியூரியாசிட்டி அண்ட் லேர்னிங், ஹானஸ்டி இன் இன்டெலெக்சுவல் லைஃப். ஹானஸ்டியா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிறது தான் இன்டெலெக்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமர் இன் எவ்ரிடே சிச்சுவேஷன்ஸ், இதே விஷயங்களை ஹியூமரஸ் டச்சோட இந்த எஸ்ஸேல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ.